ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎம் vlogs. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருள்ன்ட்டு. ஃபஸ்ட் வந்து வெங்காயம், புதினா, தக்காளி, மெயின் ஐட்டம் எறா, ப்ரானு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தயிர், பட்டை லவங்கம், நெய், கொஞ்சமாக கலர் வரதுக்காக நம்ம கேசரி பவுடர் போட்டு அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எறா ஃப்ரை மாதிரி கொஞ்சம் பண்ண போகிறோம், அதுக்காக எறா வச்சுருக்கோம். இப்போ மெயின் வந்து அரிசி, 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க வீடியோ கிளப்பலாம். குக்கரில் தாங்க இன்னைக்கு சமைக்க போகிறோம். வாங்க குக்கர் வச்சுக்கலாம். பட்டை லவங்கம் அதை எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்கலாம். போட்டாச்சு பாருங்க. அதுவான கடாயில் பெரிய கடாயில் வச்சு வதக்கலாம். மூஞ்சி தீஞ்சிடும் ஐட்டெட்டில் ஓகே பாருங்க. நெய் ஸ்மெல்லு மணக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு இப்போது வெங்காயத்தை பொரிக்க போகிறோம். அது எவ்வளோ பிஸ்பிஸாக எங்கள் அம்மா வந்து வச்சுருக்காங்க. ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் வந்துச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியலையே. பச்சை மிளகா போட்டாச்சு கைஸ். வாங்க கைஸ், நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் அது அப்படிதான் கொளார வச்சு ஏய் போகுது. ஒரே பண்ணு. நல்லா பேஸ்ட் மாதிரி நான் போட்டுக்கலாம். பாருங்க பாருங்க. வாங்க அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம். காட்டுங்க பாருங்க. இப்போ தயிர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. அது அப்படிதாங்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் இவ்வளோ ஓகேன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா பாருங்க. இன்னும் போடுங்க. இன்னுமா? இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஆகி போகுது கைஸ், தெரிஞ்சு போச்சு. வாங்க கைஸ் கலக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க இப்போ ப்ரான் போட்டுக்கலாம். நம்மளோட மெயின் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பாருங்க நீங்களும். போட்டாச்சு ப்ரானு. இன்னும் ஒரு ப்ரான் இருக்குது. ஓகே வாங்க மிக்ஸ் பண்ணலாம்.
சேர்த்தாச்சு. கைஸ் செம்ம டயர்டாக இருக்குது, வேலைக்கு போய்ட்டு. இதில் இருக்க தண்ணி தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். 4.5 டம்ளர் தண்ணி இருக்குது, வாங்க ஊற்றிக்கலாம். அரிசி போடணுமா? ஐயோ கடவுளே, தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தண்ணி ஊற்றியாச்சு. கோமாளி தான் கைஸ். தண்ணி ஊற்றியாச்சு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அரிசி போட்டுடலாம் வாங்க. சுட்டுச்சு கை. பொறுமையா போடணும். வாங்க இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க. அப்படியே விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் போல வெந்து வராமல் நம்ம மூடிடலாம். மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு கொஞ்சம் நேரம் போல் இந்த நமக்கு கலந்து வச்சுருக்க கேசரி அரிசி சேர்த்துக்கேன். கலருக்காக இந்த அரிசி கலந்து வச்சுருக்கோம். எந்த அரிசின்னு தெரியல. இப்போ வந்து அரிசி கொஞ்ச நேரம் ஊறினதால நம்ம வந்து ஒரு விசில் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தோடனே நிறுத்திடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா எறா ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்கலாம். எறா ஃப்ரை கொஞ்சம் தான், நம்ம எங்கள் 2 பேருக்கு வரையும் தான் போட போகிறோம். அதனால கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். இப்போது வாசனை போகிறதுக்காக மெயின் மஞ்சள். ஸ்மெல்லே பிடிக்காது கைஸ் எனக்கு, கவுச்சி ஸ்மெல்லு. ஆனால் சாப்பிடுவீங்க. ஆனால் சாப்பிடுவேன் கைஸ். ஆனால் வந்து இந்த மஞ்சள் இல்லாமல் எது ஒன்றுமே கவுச்சியாக இறங்காது எனக்கு. இப்போது நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஓகே. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இன்னும் கொஞ்சம் கலர் வேணாமே. கடாய் காஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கைஸ். வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். கடவுளே. வா, நான் செஞ்ச ப்ரான் பிரியாணி எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு கைஸ். இருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் லைட்டாக மேலே நெய் சேர்த்துக்கலாம். போதும் கைஸ். வாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருந்திருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே ஈஸியாக இருக்க சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் DM Vlogs. ஒரு நிமிஷம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். பாய்.